ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து யுகாதி பானகம் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள. இதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யுகாதி பானகம் செய்கிறதுக்காக நான் எங்கள் வீட்டு மரத்தில் இருந்தே மாங்காய் பறிச்சிருக்கேன். ஒரு ஃப்ரெஷ்ஷான மாங்காய் கிடச்சிருக்கு. இது வந்து அறுசுவைங்க. இனிப்பு, துவர்ப்பு, புளிப்பு, கசப்பு, காரம், உவர்ப்பு, அறுசுவை அதுதாங்க. இது எதுக்காகன்னா வந்து நம்ம வந்து லைஃப்பில் வந்து வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் இன்பங்கள் வந்தாலும் எது வந்தாலும் தாங்கிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த அறுசுவை உணவை வந்து காலையில் நம்ம சேர்த்துக்கிறோம் யுகாதி அன்னைக்கு. இப்போ நான் வந்து பொடிச்ச வெல்லம் ஒரு அரை கப்பை விட கொஞ்சம் கம்மியானதுங்க, ஒரு 75 கிராம் அளவுக்கு இருக்கும். பொடிச்ச வெல்லம் எடுத்துக்கிட்டேன். வெல்லம் எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு மாங்காய் வந்து பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். மாங்காய் வந்து அந்த மேலே உள்ள தோலோடு சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து அது துவர்ப்பாக இருக்குங்கிறதுக்காக தான் மேலே உள்ள தோலோடு சேர்த்துருக்கோம். நம்ம துவர்ப்புக்காக தான் அது. புளி சேர்த்துருக்கோம். புளிப்புக்கு புளி வந்து ஒரு எலுமிச்சப்பழ சைஸ் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். புது புளியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் புது புளி இல்லைங்கிறதுனால பழைய புளி சேர்த்துக்கிட்டேன். புளி வந்து நல்லா புளி கரைச்சல் கரைச்சிக்கலாங்க. ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு 2-2.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி போட்டு கரைச்சி நான் அதோடவே சேர்த்துக்கிட்டேன். இந்த பானகம் வந்து ஒரு 4 பேர் குடிக்கிற அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்து குவான்டிட்டி அதிகமாக நிறைய பேர் இருந்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் டபுளாக எடுத்துக்கலாம். ஒரு 5 பேர் 6 பேருன்னா இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கலாம். வேப்பம்பூ 1 ஸ்பூன் அளவு போதும். அதை வந்து நல்லா பூத்துருக்குல்ல, அந்த மொட்டெல்லாம் வேண்டாம். பூவாக இருக்கிறத மட்டும் எடுத்துட்டு நல்லா இப்படி கையில் நிமிட்டி போட்டுக்கலாம். நுணுக்கி போட்டால் அது வந்து பொடிசாகிடும். நல்லா கசப்புத்தன்மை நமக்கு லைட்டாக கொடுக்கும். உப்பு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். காரத்துக்கு வந்து நான் வந்து பெப்பர் பவுட்ரு சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் நான் சேர்க்கல. பெப்பர் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சுங்க. இதையெல்லாம் போட்டதுக்கப்புறம் கையிலே நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா நமக்கு அந்த டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்கும். நல்லா கையில் வந்து நல்லா மசிச்சு கரைச்சி விட்டுக்கோங்க. இது பச்சடி மாதிரி திக்காக செஞ்சாலும் அப்படியே ஸ்பூன் போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதை விட நம்ம இந்த பானகம் மாதிரி குடிக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால தான் பானகம் மாதிரி செஞ்சுருக்கோம். இப்போ வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து நிறைய பேர் வந்து கூட வந்து பழங்கள் சேர்த்துக்கிறாங்க. வாழைப்பழம், திராட்சை இதெல்லாம் சேர்த்து பிள்ளைங்கள்லாம் குடிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சேர்த்து பண்ணும்போது கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும், ஸ்வீட்டான்னு சொல்லிட்டு குடிப்பாங்கன்றதுக்காக பழமும் சேர்த்துக்கிறாங்க. நான் பழம்லாம் இன்றைக்கி எதுவுமே சேர்க்கலை. அப்படி தான் செஞ்சுருக்கோம். அவ்வளோதாங்க. அருமையான ஒரு யுகாதி பானகம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் எப்படி செஞ்சுருந்தீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. இதை வந்து நிறைய பேர் துவையல் மாதிரி கூட அரைச்சிடுவாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சட்னி போல் துவையல். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.